அல்லாஹ் குரானில் கூறியுள்ள இந்த சம்பவம் அஸ்ஹாபுஸ் சப்த் சனிக்கிழமைக்காரர்கள் என்று அழைக்கப்படுகிறது. இது இஸ்ரவேலர்களுக்கு யூதர்களுக்கு வழங்கப்பட்ட சோதனையையும் அவர்கள் செய்த தந்திரத்தையும் பற்றிய வரலாறாகும். மூசா நபி அனைஹி அவர்களின் காலத்திற்குப் பிறகு வாழ்ந்த இஸ்ரவேலர்கள் கடலோர கிராமம் ஒன்றில் வசித்து வந்தனர். அல்லாஹ் அவர்களுக்கு சனிக்கிழமையை சாபத் என்ற புனித நாளாக அறிவித்திருந்தான். அந்த நாளில் அவர்கள் எந்த உலகியல் வேலையிலும் ஈடுபடக்கூடாது, குறிப்பாக மீன் பிடிக்கக்கூடாது என்றும், அந்த நாளை இறை வணக்கத்திற்காக மட்டுமே செலவிட வேண்டும் என்றும் கடுமையாக கட்டளையிட்டிருந்தான். அல்லாவின் சோதனை. அல்லாஹ் அந்த மக்களின் இறை நம்பிக்கையை சோதிக்க விரும்பினான். அவர்கள் மீன் பிடிக்க தடை செய்யப்பட்ட சனிக்கிழமைகளில் மட்டும் மீன்கள் கூட்டம் கூட்டமாக நீரின் மேற்பரப்பில் துள்ளிக் குதித்து கரையை ஒட்டி வந்தன. ஆனால் மீன் பிடிக்க அனுமதிக்கப்பட்ட மற்ற நாட்களில் ஞாயிறு முதல் வெள்ளி வரை மீன்கள் ஆழத்திற்குச் சென்றுவிடும், அவ்வளவாக சிக்காது. இது அவர்களுக்கு பெரும் சோதனையாக அமைந்தது. கண்ணெதிரே மீன்கள் குவிந்து கிடப்பதைக் கண்டும் அதை பிடிக்க முடியாமல் அவர்கள் தவித்தனர். மனிதர்களின் தந்திரம். நீண்ட நாட்கள் பொறுத்திருந்த மக்களில் ஒரு கூட்டத்தினர் ஷைத்தானின் தூண்டுதலால் ஒரு தந்திரத்தை கையாண்டனர். அவர்கள் இறைவனின் கட்டளையை நேரடியாக மீறாமல் மறைமுகமாக மீற திட்டமிட்டனர். அவர்கள் கடற்கரையில் பள்ளங்களையும் வாய்க்கால்களையும் வெட்டினர். வெள்ளிக்கிழமை மாலையே வலைகளை விரித்து வைப்பார்கள் அல்லது வாய்க்கால்களை திறந்து வைப்பார்கள். சனிக்கிழமை வரும் மீன்கள் அந்த பள்ளங்களிலும் வலைகளிலும் சிக்கிக்கொள்ளும். அன்று அவற்றை எடுக்காமல் விட்டுவிட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் சென்று அந்த மீன்களை பிடித்துக் கொள்வார்கள். நாங்கள் சனிக்கிழமை மீன் பிடிக்கவில்லையே, வலை போட்டது வெள்ளிக்கிழமைதானே, எடுத்தது ஞாயிற்றுக்கிழமைதானே என்று தங்களுக்கு தாங்களே நியாயம் கற்பித்துக் கொண்டனர். இந்த செயலை பார்த்த அந்த ஊர் மக்கள் 3 பிரிவுகளாக பிரிந்தனர். பாவம் செய்த கூட்டம், இறைவனின் கட்டளையை தந்திரமாக மீறி மீன்பிடித்த கூட்டம். தடுத்தவர்கள், நல்லடியார்கள், இறைவனின் கட்டளையை மீறாதீர்கள், இது பெரும் பாவம் என்று அந்த தவறை சுட்டிக்காட்டி எச்சரித்த கூட்டம். ஒதுங்கி நின்றவர்கள், தவறு செய்பவர்களை தடுக்காமல் தடுப்பவர்களிடம் சென்று இறைவன் எவர்களை அழிக்கவோ அல்லது கடுமையாக தண்டிக்கவோ நாடியிருக்கிறானோ அந்த கூட்டத்தாருக்கு நீங்கள் ஏன் உபதேசம் செய்கிறீர்கள், இது வீண் வேலை என்று கூறியவர்கள். அதற்கு அந்த நல்லடியார்கள், நாங்கள் இறைவனிடம் பதில் சொல்வதற்காகவும் அவர்கள் ஒருவேளை திருந்தலாம் என்பதற்காகவுமே எச்சரிக்கிறோம் என்று கூறினர். இறைவனின் தண்டனை. பாவம் செய்தவர்கள் அந்த எச்சரிக்கையை பொருட்படுத்தாமல் தங்கள் தந்திரத்தை தொடர்ந்தனர். அவர்கள் தங்கள் பாவத்தில் எல்லை மீறிய போது அல்லாஹ்வின் தண்டனை இறங்கியது. அல்லாஹ் குரானில் கூறுகிறான், அல் ஆராஃப் 7:166, சிறுமையடைந்த குரங்குகளாகிவிடுங்கள் என்று நாம் அவர்களுக்கு கூறினோம். ஆம், அந்த அக்கிரமக்காரர்கள் அனைவரும் குரங்குகளாக மாற்றப்பட்டனர். மனித உருவத்தை இழந்து ஒருவருக்கொருவர் அடையாளம் தெரியாமல் கத்தினார்கள். அவர்கள் 3 நாட்களுக்கு மேல் உயிர் வாழவில்லை, பிறகு அழிந்து போனார்கள். தவறை தடுத்து நிறுத்திய நல்லடியார்கள் மட்டுமே இந்த தண்டனையிலிருந்து காப்பாற்றப்பட்டனர். இறைவனின் சட்டங்களில் ஓட்டைகளை தேடக்கூடாது. நேரடியாகவோ அல்லது தந்திரமாகவோ இறைக்கட்டளையை மீறுவது அழிவை உண்டாக்கும். ஒரு தவறு நடக்கும்போது அதை தடுத்து நிறுத்துவது அல்லது எச்சரிப்பது ஒரு முஃமினின் கடமையாகும்.